பார்க்கப்படும். Good evening students. So இன்னைக்கு நம்ம நம்பர் சிஸ்டம்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கான மீனிங் தெரிஞ்சுக்கணும். கான்சிக்யூட்டிவ் அப்படின்னா என்னன்னா அடுத்தடுத்த நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா சம்னா என்னன்னா டோட்டல்னு அர்த்தம் பிளஸ். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஸோ என்ன நம்பருன்னு தெரியாது. கரெக்டா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்பரை எப்பவுமே எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்ன்னு வச்சோம்னா ஸோ சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ்னா 4 அடுத்தடுத்த நம்பர்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணும் எக்ஸ், அப்போ அதுக்கு அடுத்தது என்ன வரும் எக்ஸ் பிளஸ் 1, தென் எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 3. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்க 1 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஃப்ரம் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் 1 வச்சேன்னா எனக்கு அடுத்த நம்பர் என்னது 2, 3, 4. கரெக்டா? ஸோ அடுத்தடுத்த நம்பர். ஸோ அதை தான் நம்ம எந்த ஃபார்மேட்ல எழுதியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் 1ன்னு வச்சுக்கிட்டா அடுத்தது என்ன வரும் எக்ஸ் பிளஸ் 1, 1 பிளஸ் 1 2 வந்துருச்சா? அதே மாதிரி அடுத்து எக்ஸ் பிளஸ் 2, தென் எக்ஸ் பிளஸ் 3. ஓகேவா? ஸோ இதுதான் 4 கான்சிக்யூட்டிவ். ஓகேவா? ஸோ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இதுவே சம் ஆஃப் 4 ஆட் கான்சிக்யூட்டிவ். ஆட் நம்பர்ஸ்னா என்னது உங்களுக்கு ஆட் கான்சிக்யூட்டிவ்னா ஆட்ல அடுத்தடுத்த நம்பர். ஸோ நம்மளுக்கு என்ன வரும் 1, 3, 5, 7. கரெக்டா? ஸோ இதுதான் ஆட் நம்பர். ஸோ அப்படியே டாட் 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 போகும். நான் 4ன்றனால 4 நம்பர்ஸ். சேம் இதை எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் 1னா அடுத்தது என்ன வரும் எக்ஸ் பிளஸ் 2. கரெக்டா? எகெயின் 5 வரணும்னா என்னது எக்ஸ் பிளஸ் 4, எக்ஸ் பிளஸ் 6. புரிஞ்சுதா? ஸோ நம்ம இது இந்த வேல்யூ வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? பட் நம்ம வந்து சம்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 4, எக்ஸ் பிளஸ் 6. இட் மீன்ஸ் 2 2 என்ன ஆகிட்டே இருக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அதே தான் ஈவன் வந்தாலும். ஓகேவா? ஸோ அதே ஈவன் கான்சிக்யூட்டிவ் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் என்னது நமக்கு 2. ஸோ அந்த 2 தான் நம்ம என்னவா வச்சுக்கணும் எக்ஸா வச்சுக்கணும். தென் அடுத்து என்ன வரும் 2, 4, 6, 8. கரெக்டா? ஸோ அப்போ எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 4, எக்ஸ் பிளஸ் 6. ஸோ இந்த ரெண்டுக்குமே சேம் தான். ஓகேவா? பட் ஆனால் நம்ம எடுக்கிற நம்பரை பேஸ் பண்ணி, அதாவது இதுவும் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால +2 +2, இது நம்ம 2ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனாலையும் +2 +2. ஓகேவா? ஸோ ஆடுக்கும் ஈவனுக்கும் பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்ன் மாறாது. ஓகேவா? கான்சிக்யூட்டிவ்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் 1 +1 +2 +3ன்னு சொல்லி 1 மட்டும் ஆட் ஆகிட்டே போயிட்டு இருக்கணும். ஓகேவா? இது காப்பி பண்ணிக்கோங்க. சம் பார்க்கலாம்.
காப்பி பண்ணியாச்சா? இப்போ கொஸ்டின் எழுதிக்கோங்க. இஃப் the sum of 3 consecutive odd numbers is 309. ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா find the largest number among them is. ஓகேவா? ஆப்ஷன்ஸ் எழுதிக்கோங்க. 105, 101, 103, 109. ஓகேவா? ஸோ இப்போ இதுல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஆட்னா என்ன பண்ணும்? எக்ஸ் சம்முன்னு கொடுத்துருக்கனால நடுவில் பிளஸ் போட்டுக்கலாமா? ஸோ எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்னது? 309. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு கொஸ்டின் வந்து லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ லார்ஜஸ்ட் நம்பர்னா பெரிய இந்த நம்பர் எடுக்கணும். ஓகேவா? ஸோ முதல்ல எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு. ஸோ அப்போ டைரக்டா எக்ஸை பிளஸ் பண்ணிக்கலாமா? ஸோ மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்கு? 1 2 3. ஓகேவா? ஸோ எக்ஸ்க்கு முன்னாடி நம்பர் இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலா எத்தனை எக்ஸ் இருக்கு? 3x பிளஸ் நம்பர் என்ன இருக்கு? 4 plus 2 6 is equal to 309. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 3x இந்த பக்கம் வச்சுட்டு பிளஸ் இந்த பக்கம் போனா என்ன ஆகும்? மைனஸ். ஸோ 309 மைனஸ் 6. ஸோ அப்போ 3x is equal to 9ல 6 போச்சுன்னா 3 303. x is equal to மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது இந்த சைடு போனா டிவைட் ஆகுமா? ஸோ 303 divided by 3. கேன்சல் பண்ணா என்ன வரும்? 1 3s are 3 0 again 1. ஸோ இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 101. ஓகேவா? இது ஸ்மாலஸ்ட் நம்பர். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜர் நம்பர். லார்ஜர் நம்பர்னா இது பெரிய நம்பர். ஸோ அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? எக்ஸ் பிளஸ் 4 அப்போ இஸ் ஈக்குவல் டு 105. ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதே தான். பட் ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நம்பர் சொல்லியிருக்காங்கன்னா 4. ஓகேவா? 4 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். இந்த கொஷின் மட்டும் அப்படியே மாற்றிக்கோங்க. இஃப் த சம் ஆஃப், இந்த சம் நீங்கள் சால்வ் பண்ணுங்க. 4 consecutive odd number is 160. கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ அதில் சின்ன நம்பர் என்ன, எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 35, 41, 39, 37. ஓகேவா? இந்த சம் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். வரவே வராத கொஸ்டின் எப்படி கேக்குறீங்கோ? ம் 37 கரெக்ட். எல்லாருக்கும் வந்துச்சா? ஸோ 4 கொடுத்துருக்கும் போது நம்ம என்ன எப்படி எடுக்கணும்? எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் பிளஸ் 6. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 160. அப்போ மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்கு? 4x. ஸோ 4x plus 12 is equal to 160. 4x is equal to 160 minus 12, 148 வரும். ஓகேவா? ஸோ அப்போ 4x is equal to 148. ஸோ x is equal to 148 by 4. ஸோ 3 times balance 2, 7 times. ஓகேவா? இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டிருக்கனால நம்ம x மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ எக்ஸோட வேல்யூ 37. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்க்கலாமா? consecutive. நெக்ஸ்ட். ஸோ இந்த மாடல் புரிஞ்சா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சம் வந்து கொடுக்கும் பொழுது நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்பரை எப்பவுமே என்னன்னு எடுக்கணும்னா எக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர், அது த்ரீனா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர், அதே ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி அப் டு 5 வரைக்கும் தான் கேட்பாங்க. ஓகேவா? இதுவே இன்னொரு மாடல் இதே எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணிக்கோங்க, ஆட் கான்சிக்யூட்டிவ் ஓ ஈவன் கான்சிக்யூட்டிவ். ஓகேவா? சம்டைம்ஸ் அந்த நம்பர்ஸை வச்சு உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இது எப்பவுமே வந்து கொஷின் கொடுக்கும்போது 3 5 7 அதாவது ஆட்ல தான் வரும். ஓகேவா? அது சம் பார்க்கும்போது புரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும்போது இப்போ நான் 3 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 3 நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா நடுவில் இருக்கிற நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எவ்வளவு கம்மியா இருக்கும்? 2 கம்மியா இருக்கும். கரெக்டா? அடுத்தது இதுக்கு அடுத்து வர நம்பர் எப்படி இருக்கும்? எக்ஸ் பிளஸ் டூ. புரியுதா? ஸோ அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எக்ஸ் வந்து ஆட்ல எடுக்கிறேன் 5 அப்படின்னா, ஸோ எனக்கு இங்க என்ன வரும்? 3 5 7. ஸோ அதே ஆட் கான்சிக்யூட்டிவ் வருதா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு சம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அதுவும் மேஜரா இந்த மாதிரி ஆட்ல வந்துச்சுன்னா 3 5 7 இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது இதுல மோஸ்டா 3யும் 5யும் தான் வரும், 7 வராது. சரியா? இந்த மாதிரி வரும்போது நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ எய்தர் இதை நம்ம 5க்கு நான் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் again x plus 2 x plus 4. ஓகேவா? இப்போ நான் எக்ஸோட வேல்யூ 5 எடுத்தேன்னா அதே 5 எடுத்தேன்னா இங்க என்ன வரும்? 3 again இங்க என்ன வரும்? 1. அதே மாதிரி இங்க 7 வரும், 9 வரும். ஸோ கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் வருதா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? பட் ஆனால் இது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னா இந்த நம்பர்ஸை வச்சே ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா மட்டும் யூஸ் பண்ணும். நார்மலாக இப்போ போன சம் பார்த்தோம்ல, நம்ம சம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம எப்பவும் போல ஃபர்ஸ்ட் நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த நம்பரை நம்ம அப்படியே எடுத்துக்கணும். ஓகேவா? இதுவே வெறும் கான்சிக்யூட்டிவ் கொடுத்தாங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி தான் ஆட்ல தான் வரணும், 3 5 அந்த மாதிரி தான் வரணும். சேம் நடுவில் இருக்கிறத எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், முன்னாடி இருக்கிறத எக்ஸ் மைனஸ் 1ன்னு வச்சுக்கணும், பின்னாடி இருக்கிறத எக்ஸ் பிளஸ் 1ன்னு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த டிஃபரன்ஸ் அண்ட் அடிஷன் மட்டும்தான் மாறும், கான்செப்டும் ஒன்று தான். ஓகேவா? அதே தான். இதே 5 நம்பர்ஸ் சொல்லும் பொழுது சேம் எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு எடுத்தேன்னா ஸோ 3 மைனஸ் 1 என்னது 2, again 3 மைனஸ் 2 என்னது 1, again 3 plus 1 4, 3 plus 2 5. ஸோ அடுத்தடுத்த நம்பர் வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும். ஓகேவா? இது காப்பி பண்ணிக்கோங்க, இந்த மாடல்ல ஒரு சம் பார்க்கலாம். இது புரிஞ்சா? மொத்தம் 2 டைப் இருக்கு. ஓகேவா? ஒன்று நம்ம நார்மலா ஃபர்ஸ்ட் நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறது, இது வந்து 2 சைடும் எடுக்கிறது. ஓகேவா? ஒருவேளை கொஷின்ல the sum of
5 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படிலாம் கொடுப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க இதுல மைனஸே எடுக்கக்கூடாது, எக்ஸை வச்சுதான் போடணும்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? கொஸ்டின் எழுதிக்கோங்க. த்ரீ டைம்ஸ் the first of three consecutive, நான் consecutive CON போடுறேன். ஓகேவா? அது நீங்க ஃபுல்லா எழுதிக்கோங்க. 3 consecutive odd integer is 3 more than 2 times the third. Find the third integer. அதாவது மூணாவது நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 15, 13, 11, 9. ஓகேவா? இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? 3 டைம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப், மொத்தம் எத்தனை கான்சிக்யூட்டிவ் ஆடு? 3. ஓகேவா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்பரை 3 டைம்ஸ் பண்ணோம்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? தேர்ட் நம்பரை 2 டைம்ஸ் பண்ணிட்டு அதை 3 கூட ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது எல்லாமே எந்த எந்த வச்சிருக்காங்க? அந்த நம்பர்ஸ் இன்டீஜர் நம்பரை வச்சு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் இங்கே பார்த்துக்கோங்க, இன்டீஜர் அப்படின்னு மென்ஷன் பண்ணாலே நம்ம மைனஸும் ப்ளஸும் சேர்த்து எடுக்கணும்னு அர்த்தம். இதுவே நம்பர்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா நீங்க எக்ஸ் பிளஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்டீஜர்னு ஒரு வார்த்தை சொன்னாலே நம்ம மைனஸும் என்ன பண்ணிக்கணும், அஷ்யூம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரெண்டு வகையை போடலாம். ஒன்று ஆப்ஷன் வச்சு போடலாம், அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ பார்த்த மெத்தட் வச்சு போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் சொல்லித்தரேன், அதுக்கப்புறமா ஆப்ஷன் வச்சு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க. ஸோ 3 நம்பர்னா நடுவில் இருக்கிற நம்பர் என்னவா இருக்கும்? எக்ஸ். கரெக்டா? ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் ஆடுன்றனால எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 2. ஓகேவா? இதுதான் 3 நம்பர். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 3 டைம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப். ஸோ 3 டைம்ஸ்னா என்னது? 3 இன்டூ இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு
3 more than அப்படின்னா என்ன பண்ணா 3 ஆட் பண்ணிக்கணும்னு அர்த்தம் ஓகேவா ஸோ ஓகே அது +3 இந்த சைட் போட்டுக்கலாம் லெஸ் தென்னா மைனஸ் போடணும் மோர் தென்னா ப்ளஸ் போட்டுக்கணும் ஓகேவா 3 more than 2 times the third 2 times இங்க தேர்ட் நம்பர் என்னது x + 2 ஸோ இது தனியா இருக்கனால ஒரு பிராக்கெட் போட்டுக்கலாமா ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணும் மல்டிப்ளிகேஷன் இருக்கனால இதை நம்ம உள்ள எடுத்துட்டு போகணும் ஸோ 3x - 6 இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணும் ஸோ என்ன வரும் 2x + 4 + 3 ஓகேவா ஸோ எக்ஸ் ஒரு பக்கமும் நம்பர்ஸ் ஒரு பக்கமும் எடுத்துட்டு போயிடலாமா ஸோ இது ப்ளஸ் இந்த சைடு வந்தால் -3x - 2x இஸ் ஈக்குவல் டு 4 + 3 எகெயின் -6 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிரும் +6 ஸோ 3ல 2 போச்சுன்னா என்னது எக்ஸ் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 7 + 6 என்ன கிடைச்சிருக்கு 13 அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு 13 கரெக்டா இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க தேர்ட் இன்டீஜர் என்னன்னு கேட்டிருக்காங்க தேர்ட் நம்பர்னா இது ஸோ அப்போ 13 + 2 ஆன்சர் என்னது 15 புரிஞ்சுதா எப்படி போடணுன்றது ஸோ இன்டீஜர்னாலே இதே பாசிட்டிவ் இன்டீஜர்னு அவன் சொல்லிட்டானா நீங்க x + 2 x + 4ன்னு எடுத்துடலாம் வெறும் இன்டீஜர்னு சொல்லும்போது நீங்க என்ன பண்ணும் மைனஸையும் எடுத்துக்கணும் ஓகேவா இப்போ ஆப்ஷன்ல இருந்து எப்படி போலான்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ மற்ற ஆப்ஷன்லாம் போட்டு பார்க்கலாம் ஸோ என்ன சொல்லியிருக்கான் ஃபர்ஸ்ட் இப்போ 13 இப்போ இது ஆன்சர்ல இருந்து வரணும் ஓகேவா தேர்ட் இன்டீஜர் மீன்ஸ் பெரிய நம்பர்னு அர்த்தம் இப்போ நான் செகண்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன் ஓகேவா இப்போ பெரிய நம்பர் 13ஆ இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தடுத்து முன்னாடி என்ன வந்திருக்கும் ஸோ இங்க 11 வந்திருக்கும் இங்க 9 வந்திருக்கும் கரெக்டா 9 11 13 வந்திருக்கும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க 3 டைம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸோ இதை 3 டைம்ஸ் பண்ணால் என்ன வரும் 27 இஸ் ஈக்குவல் டு 3 more than 2 times the third ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன வரும் 26 ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் 29 இருக்கு இங்கே 27 அப்போனா ராங் கரெக்டா அடுத்து 11 வச்சு பார்க்கலாமா ஸோ 11 பெருசாக இருந்துச்சுன்னா 9 வரும் 7 வரும் எகெயின் அதே மாதிரி தான் 3 டைம்ஸ் பண்ணும்பொழுது 21 இஸ் ஈக்குவல் டு 3 + 22 ஸோ 22 + 3 என்னது 25 ஆனால் இங்கே 21 இருக்கு ஸோ அப்போ இதுவும் நாட் ஈக்குவல் அடுத்து 9 வச்சு பார்க்கலாமா ஸோ 9 பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா அடுத்து என்ன இருந்திருக்கும் 7 5 கரெக்டா எகெயின் இதை 2 டைம்ஸ் பண்ணோம்னா 10 எகெயின் 3 + 2 9s are 18 ஸோ இது பார்த்தோன்னே தெரியுது சாரி 3 டைம்ஸ் பண்ணோம்ல ஸோ 3 டைம்ஸ் பண்ணும்பொழுது 15 ஸோ இங்கே 15 இருக்கு இங்கே வந்து 18 இருக்கு ஸோ அப்போ கண்டிப்பாக இதுவும் நாட் ஈக்குவல் ஸோ லாஸ்ட்டாக ஆன்சரை போட்டு பார்க்கலாமா ஸோ 15 13 11 ஸோ 3 டைம்ஸ் பண்ணும்போது என்ன வரும் 33 இஸ் ஈக்குவல் டு 3 + 2 × 15 என்னது 30 ஸோ 30 + 3 33 வந்துருச்சா ஸோ இதுதான் கரெக்ட் ஸோ ஆப்ஷன்ல இருந்தும் போகலாம் ஆப்ஷன் எப்போ போட்டு பார்க்கலாம்னா 3லாம் கொடுத்தாங்கன்னா ஈஸி ஓகேவா ஸோ 3 நம்பர் தானே ஸோ போட்டு பார்த்துடலாம் ஓகேவா இதுவே 5லாம் போகும்பொழுது நம்மளால எல்லாமே சால்வ் பண்ண முடியாது அப்போ இந்த கான்செப்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் சரியா ரெண்டுமே காப்பி பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா
சொல்லுங்க சார். ம். சரிங்க சார். பேக் பண்ணிடுறேன். ஓகே. ம். ம். சரிங்க சார். அனுப்பிச்சு ம். ம். ஓகே. ஓகே. காப்பி பண்ணியாச்சா? இன்னைக்கு நம்பர் சிஸ்டம் முடிஞ்சிரும். ஓகேவா? மண்டேலேருந்து HCF எல்சிஎம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் சரியா? இன்னைக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கொஷின் எழுதிக்கோங்க. The sum of same 3 consecutive odd number. 3 consecutive odd number. இந்த இடத்துல நம்பர்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம எக்ஸ் அந்த மாதிரியே எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்டீஜர்னா தான் மைனஸ் வரணும். ஓகேவா? இஸ் 20 more than the first of these numbers. ஸோ இந்த நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்பர்னு அர்த்தம். Find largest. Find largest number. ஸோ இதில் என்ன பெரிய நம்பரோ அதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ல இருந்தும் போகலாம், இல்லைன்னா மெத்தட் வச்சும் போடலாம். ஓகேவா? ஸோ 9, 11, 7, 13. போட்ட ஆன்சர் சொல்லுங்க போகும். மெத்தட் தெரிஞ்சா? தெரியல. 11 கரெக்ட் ஆன்சர்.
ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, the sum of 3 consecutive odd numbers is, ஸோ sum ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, நம்பர்னால x plus 2 x plus 4 is 20 more than அப்படின்னா என்ன அர்த்தம், plus 20ன்னு அர்த்தம். ஓகேவா, more than the first. ஸோ இங்க நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு எடுத்திருக்கோம், x plus 20. ஓகேவா, ஸோ இதான 3x plus 6 is equal to x plus 20. ஸோ x இந்த பக்கம் வரும், நம்பர் இந்த சைடு போகும். ஸோ 3xல x போச்சுன்னா எவ்வளோ, 2x. 2x is equal to 20 minus 6. ஆன்சர் என்னது, 14. ஸோ 2x 14னா x ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, 7. ஓகேவா, பட் ஆனால் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, லார்ஜஸ்ட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன வரும், 7 9 11. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 11. இதுவே ஆப்ஷன்ல இருந்து போகும்போது 11 எடுத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, the sum of 3 consecutive. ஸோ லார்ஜஸ்ட் தானே ஆன்சர் கேட்டிருக்காங்க. அப்போ லார்ஜஸ்ட் 11 எடுத்தீங்கன்னா என்னென்ன வரும், 7 9 11 வருமா. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணும், ஆட் பண்ணால் 20 27 is equal to என்ன சொல்லியிருக்காங்க, 20 more than the first. ஸோ 20 ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கீங்க, 7. ஸோ வந்துருச்சா, 27 is equal to 27. இதே வேற போடும்போது வராது. இப்போ 9 எடுத்தீங்கன்னா என்ன வரும், 5 7 9 வரும். ஓகேவா, ஸோ இப்போ இது ஆட் பண்ண என்ன வரும், 9 16 16 plus 5 21 is equal to 20 plus more than 20 தானே. ஸோ 20 plus 5 25 வராது. அதே மாதிரி 7 எடுத்தீங்க அப்படின்னா 3 5 7. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 15 is equal to 20 plus 3 23. ஸோ இதுவும் வராது. நெக்ஸ்ட் 13. ஸோ 9 11 13. ஸோ இதை ஆட் பண்ணும்பொழுது 20 33 is equal to 29 வருது. ஸோ இதுவும் வராது. ஸோ ஆப்ஷன்ல இருந்து போனாலும் இதுதான் கரெக்ட். ஓகேவா, காப்பி பண்ணிக்கோங்க. 3 நம்பர்ஸ்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா, நீங்க ஆப்ஷன்ஸ் வச்சு கூட போட்டு பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த டைம்ல இந்த மாதிரி மறந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஆப்ஷன் வச்சும் போடலாம். காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. இது பாருங்க, ஆப்ஷன்ல இருந்து போகணும். ஓகேவா, கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் that will divide
exactly the product of four consecutive integers. Option A 12, option B 18, C 6, D வந்து 24. இந்த இடத்துல லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்களா? ஸோ அப்போனா எப்போவுமே இந்த மாதிரி லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து கேட்கும்போது பெரிய நம்பர்ல இருந்து தான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இருக்கிறது எது பெருசோ அது போட்டு பார்க்கணும். அது வரலன்னா அதை விட சின்னது அந்த மாதிரி தான் போகணும். சரியா? இப்போ இது பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் எக்ஸாக்ட்லி த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர் கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ். அதாவது 4 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது எக்ஸாக்டாக எதால் டிவைட் ஆகணுமா, இந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் டிவைட் ஆகணுமா. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வெறும் கான்சிக்யூட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ கான்சிக்யூட்டிவ்ன்றனால நம்ம அடுத்தடுத்த நம்பர் எடுத்துக்கலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4. ஸோ 4 நம்பர் கொடுத்துருக்கனால 4 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அது எதால் டிவைட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, இந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷனில். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஒரு ஆப்ஷனாக போட்டு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு 12. ஸோ 12 போடும்பொழுது ஸோ 4 3s are 12 போகுமா? ஆனால் ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ ஆனால் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபுல்லாகவே டிவைட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போனா 12 வராது. அடுத்தது 18 போட்டு பார்க்கலாமா? அதே 1 இன்ட்டு நம்ம இருக்கிறதுலே சின்ன நம்பர் எடுத்திருக்கோம். ஓகேவா? இதுவே டிவைட் ஆகலைன்னா பெரிய நம்பர் கண்டிப்பாக டிவைட் ஆகாது. ஓகேவா? அதனால தான் சின்ன நம்பர்ல இருந்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ 18. ஸோ 18 போடும்பொழுது என்ன வரும், 2 6 ஸோ 3 வரும். கரெக்டா? ஸோ 9 வரும். 3 3s are 9. 3 4/3 வருது. ஸோ இதுவும் வராது. அடுத்து ஸோ இதுவே வரலன்னா 6 வருமா? வராது. வேணா போட்டு பார்த்துக்கலாம். 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 டிவைடட் பை 6. 6க்கு 2வும் 3யும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கு, 4 இருக்கு. ஸோ இதுவும் தப்பு. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் 24 அதான் வரணும். ஸோ 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இங்க ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்க, அதனால மல்டிபிளிகேஷன். ஓகேவா? 24. ஸோ 4 எத்தனை டைம்ஸ், 6 டைம்ஸ். ஸோ இது 2, 2க்கு 2 கேன்சல் ஆயிடுச்சா? ஸோ எல்லாமே டிவைட் ஆயிடுச்சு. இப்போ ஆன்சர் என்னது, 24. புரிஞ்சுதா? நீங்க கொஷினை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஞாபகம் வந்துடும். காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் எழுதிக்கோங்க. The product of any two even consecutive numbers is alwaysனா கண்டிப்பான அர்த்தம். ஓகேவா? divisible by நீங்க இதை ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. நீங்க எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு நாலு பேட்டர்ன் எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? 8 6 12 16 செக் பண்ணி பாருங்க. நீங்களே உங்களுக்கு பிடிச்ச எந்த ஈவன் கான்சிக்யூட்டிவ் தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஈவன் நம்பர் எடுக்கலாம். அதை எடுத்து செக் பண்ணி பாருங்க எதால டிவைட் ஆகுதுன்னு. இதெல்லாம் நம்மளுக்கு லாஜிக்கல் ரீசனிங் மாதிரி. ஓகேவா? ஸோ நீங்களே உங்களுக்கு என்ன நம்பர் பிடிக்குதோ ரெண்டு ஈவன் கான்சிக்யூட்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 எடுத்தா 10 × 12 டிவைடட் பை போட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எந்த நம்பரால ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நம்பரால டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. ஒரு 2 minutes டைம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? வெரி குட். சூப்பர். புரிஞ்சுச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது பேசிக்ல இருந்தா போகணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் என்னது? 2. ஸோ அடுத்தது என்னது? 4. ஸோ 2 × 4. ஸோ இது எதால டிவைட் ஆகும்? 8. பார்த்தானே தெரியுதா? நீங்க ஒருவேளை 6 போட்டீங்கன்னா 4/3ன்னு வந்துடும். 12 போட்டா ரிமைண்டர் வந்துடும். 16 வராது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்டே நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், 8ன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? பட் இருந்தாலும் நம்ம உங்களுக்காக வேற நம்பர்ஸ்லாம் நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 × 8 8ஆல டிவைட் ஆகும், 6ஆல டிவைட் ஆகும். ஆனா இந்த 6 இருக்கு பாத்தீங்களா? இந்த 6 வந்து பாத்தீங்க அப்படின்னா எய்தர் அது 3ஆல டிவைட் 3 டேபிள்ஸ்லயும் 9 டேபிள்ஸ்ல இந்த மாதிரி டேபிள்ஸ்ல வர நம்பர்ல மட்டும்தான் டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ எல்லா ஈவன் நம்பருக்கும் என்ன செட் ஆகாது? 6 வந்து செட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 14 × 16 அடுத்தடுத்த ஈவன் நம்பர். கரெக்டா? இப்போ இதை நீங்க 6ல போட்டீங்கன்னா என்ன வந்துடும்? 7 2s are 14 வரும், 3 2s are 6 வரும். ஸோ இதுல 7 இருக்கு, 16 இருக்கு. ரெண்டுமே எதால டிவைட் பண்ண முடியாது? ஆட் நம்பர்ல இங்க டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா? இதுவே 14 × 16 டிவைடட் பை 8 போட்டீங்கன்னா என்ன வரும்? 7 2s are 14, 4 2s are 8. எகெயின் அந்த 4 16ல கேன்சல் ஆயிருமா? ஸோ 8 ஃபுல்லாவே டிவைட் ஆயிருச்சா? இதுதான் கான்செப்ட். ஓகேவா? அப்போ இதுல இருந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஓகேவா? அதாவது 2 ஈவன் கான்சிக்யூட்டிவ் நம்பரோட ப்ராடக்ட்
கண்டிப்பா எதால டிவைட் ஆகும்? 8ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணணும்? ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இது நீங்க எந்த நம்பர் வேணாலும் எடுக்கலாம். 3 டிஜிட்ஸ் எடுக்கலாம், எது வேணாலும் எடுக்கலாம். ஓகேவா? பட் ஆனா அது கண்டிப்பா எப்பவுமே எதால டிவைட் ஆயிரும்? 8ஆல டிவைட் ஆயிரும். ஓகேவா? இதே மாடல்லே இன்னொன்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? இது காப்பி பண்ணிக்கோங்க. நான் அந்த கொஸ்டின் சொல்றேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. The product of 3 consecutive numbers is always divisible by. ஓகேவா? ஆப்ஷன் எழுதிக்கோங்க. ஃபோர், 5, 6, 7. ஓகேவா? இப்போ என்ன பண்ணா 3 கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்த நம்பர் எடுக்கணும். ஓகேவா? ஸோ 3 அடுத்தடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா எந்த நம்பரால ஃபுல்லா டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல ஆல்வேஸ் அப்படின்றது கண்டிப்பா டிவைட் ஆகணும். இதுல பார்த்தோன்னே 2 நம்பரை ஒமிட் பண்ணிடலாம். என்னது? 7. ஏன்னா 7 வந்து கண்டிப்பா ஆட் நம்பர், சாரி பிரைம் நம்பர், ஸோ வராது. அதே மாதிரி 5ம் பிரைம் நம்பர். ஓகேவா? ஸோ இதுல பேலன்ஸ் இருக்கிறது 4ம் 6ம் தான். ஓகேவா? 6 கரெக்ட் ஆன்சர். செக் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாருமே சால்வ் பண்ணுங்க. நீங்களா ஏதாவது ஒரு 3 நம்பர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அது வந்து எதால டிவைட் ஃபுல்லா டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க. தெரிஞ்சுதா? ஸோ
ஃபர்ஸ்ட் நம்ம 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர் அப்படின்றனால என்ன எடுக்கலாம் 1 into 2 into 3 எடுக்கலாமா ஸோ 1 into 2 into 3 ஸோ இப்போ 4 போட்டோம்னா கண்டிப்பா 4ல டிவைட் ஆகாது ஏன்னா பேலன்ஸ் 2 வரும் 3/2 ஓகேவா ஸோ இதுவே 6 போடும் பொழுது 1 into 2 into 3 ஓகேவா ஸோ 6 போடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் ஸோ இதுக்கு நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எடுக்கலாம் ஓகேவா ஸோ எந்த 3 நம்பர் எடுத்து பார்த்தாலும் கண்டிப்பாக 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வந்து எதால டிவைட் ஆகும் 6ஆல டிவைட் ஆகும் ஓகேவா இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷின் ஓகேவா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஈவன் நம்பர் 2னா 8ஆல டிவைட் ஆகும் இதுவே கான்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்த நம்பர் அப்படின்னா எதால டிவைட் ஆகும் 6ஆல டிவைட் ஆகும் ஓகேவா இது ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா ஸோ வேணா நம்ம போட்டு கூட பார்க்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 எடுக்குவா 50 51 52 divided by 6 ஸோ ஃபஸ்ட்டு 2 டேபிளில் போட்டால் 3 ஸோ இது என்ன வரும் 2 2s are 4 again 6 வரும் again இங்கே 51 3ல கேன்சல் ஆகுமா 1 3s are 3 21 வரும் 7 3s are 21 ஸோ கேன்சல் ஆயிடுச்சா இந்த மாதிரி எது வேணாலும் எடுக்கலாம் 98 99 100 ஸோ ஆட்டோமேட்டிக்காக 100க்கு 2 கேன்சல் ஆயிரும் பேலன்ஸ் 3 99ல கேன்சல் ஆயிரும் ஓகேவா ஏன் இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா 3 வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நடுவில் ஒரு என்ன வந்துடும் ஆட் நம்பர் வந்துடும் ஓகேவா ஸோ அது கண்டிப்பாக 3ஆல என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் ஓகேவா ஸோ அந்த கான்செப்ட் தான் இது புரிஞ்சா இதை காப்பி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் போகலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க இஃப் the difference between squares of two consecutive positive integers positive odd எழுதிக்கோங்க two consecutive positive odd integers is 56 ஓகேவா then find the numbers ஸோ அந்த நம்பர்ஸ் ரெண்டும் என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி வர மைனஸ் என்ன வருதான் 56 வருதான் ஓகேவா ஸோ இது ஆப்ஷன்ல இருந்தும் போகலாம் கான்செப்ட்லேயும் போகலாம் ஓகேவா 13 15 11 and 13 15 and 17 17 and 19 ட்ரை பண்ணுங்க பார்ப்போம் ஸோ நம்பர்ஸ் அவனே கொடுத்துட்டான் ஓகேவா ஸோ உங்களுக்கு ஸ்கொயர்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஆப்ஷன்ல இருந்து போகிறது ஈஸி ஓகேவா
என்ன மெசேஜ் வரலையே. வெரி குட். 13 and 15 கரெக்ட். இந்த சம் இன்னுமே ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா யூனிட் டிஜிட்டை வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இது சொல்லி தரேன் எப்படின்னு. ட்ரை பண்ணுங்க, வருதான்னு பாருங்க. இப்போ இங்க பாருங்க. ஸோ கான்செப்ட் வைஸ் பார்க்கணும்னா என்ன சொல்றாங்கன்னா த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் ஆர்டுன்னு சொல்லிட்டான். ஸோ பாசிட்டிவ் ஆர்னா எக்ஸ் பிளஸ் டூ தான் எடுக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ அதுல பெரிய நம்பர் என்னவா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் டூ. ஸோ எக்ஸ் பிளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா ஸ்கொயர்ஸ் ஆஃப்னு இருக்கா? ஸோ ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மைனஸ் பண்ணும். சரியா? இது இப்படிதான் ரிவர்ஸ்ல வரணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் பிளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 56. இப்போ இதுல இருந்து எக்ஸை கண்டுபிடிக்கலாமா? இப்போ இங்க பாருங்க. ஸோ இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு? எக்ஸ் பிளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர்ன்றது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா? ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா படி போகணும். ஸோ அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ பின்றது இங்க என்னது? 4. சாரி 2. 2ஓட ஸ்கொயர் என்னது? 4 பிளஸ் 2 இன்டூ எக்ஸ் இன்டூ 2. அப்போ என்ன வரும்? 2 2s are 4. 4xன்னு வரும். புரிஞ்சுதா? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ ஏபி. ஓகேவா? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 56. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இப்போ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாமா? ஸோ 4x இஸ் ஈக்குவல் டு 56ல 4 பர்சன்ட் எவ்வளோ? 52. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 4ஆல டிவைட் பண்ணா 1 4s are 4, 12, 3 4s are 12. அப்போ சின்ன நம்பரோட வேல்யூ என்னது? 13. அப்போ 13க்கு அடுத்தது என்னது? 15. ஏன்னா இங்க எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? எக்ஸ் தான் 13. அடுத்து அப்போ எக்ஸ் பிளஸ் 2 என்னது? 15. ஓகேவா? இப்போ இதே இது கான்செப்ட் மெத்தட். ஓகேவா? ஷார்ட்கட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரெண்டோட ஸ்கொயரோட டிஃபரன்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க பாருங்க, இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 5 ஸ்கொயர் என்னது? 25. 3 ஸ்கொயர் என்னது? 9. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன வரும்? ஸோ 15. 15ல 9 போச்சுன்னா 6. அதே யூனிட் டிஜிட் இங்க வந்துருச்சா? லாஸ்ட்ல 6ல முடியுதா? ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி கொஷின் பார்த்த உடனே எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. ஓகே, இதுவே மற்ற இதுல இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்க, நீங்க 3யும் 1 எடுக்கலாமா? 3 ஸ்கொயர் என்னது? 9. 1 ஸ்கொயர் என்னதான்? 1 தான். ஸோ 9ல 1 போச்சுன்னா என்னது? 8. பட் ஆனால் இங்க 6 இருக்கா? வராது. அடுத்தது இங்க பாருங்க, 7 ஸ்கொயர் என்ன வரும்? 49. 5 ஸ்கொயர் 25. ஸோ அப்போ 9ல 5 போச்சுன்னா என்ன வருது? 4. ஸோ அப்போ இதுவும் வராது. அடுத்து 9 ஸ்கொயர் என்னது? 81. 7 ஸ்கொயர் என்னது? 49. ஸோ அப்போ பேலன்ஸ் என்ன வரும்? 2 வரும். ஸோ 11ல 9 போச்சுன்னா 2. இதுவும் வராது. ஸோ கடைசியா 6 முடிகிற மாதிரி இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் மைண்ட் கால்குலேஷன்லயே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா?
மெத்தட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இதே மாடல் ஒரு சம் நீங்க போடுங்க. There are two consecutive natural numbers. So வெறும் consecutive-னா x plus 1. ஓகேவா? Two consecutive natural number. ஓகேவா? Such that the sum of their squares. இப்போ போன sum difference பார்த்தோமா? So இது வந்து sum of their squares is 313. So question என்ன கேட்டிருக்காங்கன்னா find the smaller one. Find smaller. ஓகேவா? ஆப்ஷன் எழுதி போடுறேன். 12, 13, 14, 15. ஓகேவா? ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். sum of their squares. ஸோ இதுவும் சேம் ஆப்ஷன்ல இருந்தும் போகலாம். அடுத்தடுத்த நம்பர்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து கான்செப்ட் வைஸ் போனீங்கன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல போயிடும். ஓகேவா? அதனால ஆப்ஷன்ல இருந்து போங்க. ஏன்னா சம்முன்னு கொடுத்துருக்காங்களா, அப்பனா என்ன ஆகாது, எக்ஸ் ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகாது. ஓகேவா? டிஃபரன்ஸ்னா பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.
ஓகேவா? ஆனா இது சம்முன்னு கொடுத்துருக்கனால கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஆப்ஷன்ல இருந்து போறதா பெட்டர். ஓகேவா? நான் இப்ப அந்த யூனிட் டிஜிட் வச்சு சொன்னல, அதுல ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 12னா 12, 13 அதோட ஸ்கொயர்ஸ். அடுத்து 13, 14 ஸ்கொயர், 14, 15 ஸ்கொயர், 15, 16 ஸ்கொயர். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். யூனிட் டிஜிட் மெத்தட்ல போட்டீங்கன்னா 30 செகண்ட்ஸ்லயே முடிச்சிடலாம். டைம் சேவ் ஆகும். ம், 12 வெரி குட். இதுக்கு இவ்வளோ நேரம் எடுக்க கூடாது. இப்பதானே மெத்தட் சொல்லி கொடுத்தேன் நானு. இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன சம்ஸ்லாம் இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் பெரிய சம்ஸ்லாம் கேட்கும் பொழுது டைம் சேவ் ஆகி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா டைம் பத்தாது. உங்களுக்கு சம்முக்கு ஆன்சரே தெரிஞ்சாலும் மெத்தட் தெரிஞ்சாலும் போடுறதுக்கு டைம் பத்தாது. ஓகேவா? அதனால இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்கும்போது கொஞ்சம் ஷார்ட்கட் யூஸ் பண்ண பழகணும். இப்ப பாருங்க, ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி சம்னா ப்ளஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ ரெண்டு நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டான். கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்னா அடுத்தடுத்த நம்பர். அதுல கொஸ்டின்ல என்னன்னு சொல்லிட்டான், ஸ்மாலஸ்ட் நம்பர்னா இதுதான் சின்ன நம்பர்னு அர்த்தம். அப்போ இதுக்கு அடுத்த நம்பரோட ஆட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் 12 எடுத்தேன்னா அதுக்கு அடுத்த நம்பர் என்னது? 13. கரெக்டா? நான் இப்போ இந்த யூனிட் டிஜிட் மட்டும்தான் எடுக்க போறேன். ஓகேவா? ஏன்னா இங்க எனக்கு டோட்டல் இருக்கு. ஓகேவா? அதோட டிஜிட்டும் தெரியும். ஸோ இப்போ 2 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 4. கரெக்டா? 3 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 9. ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 13 வருதா? ஸோ லாஸ்ட்ல 3 வருதா எனக்கு? ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இது பார்த்த உடனே போட்டலாம். இல்லைனாலும் பேலன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க 13, 14. இப்போ பாருங்க 13 3 ஸ்கொயர் என்னது? 9. 4 ஸ்கொயர் என்னது? 16. ஸோ 9 + 6 என்ன வரும்? 5 வருது. ஸோ ஆனால் இங்கே நமக்கு 3 இருக்கு. கரெக்டா? ஸோ இது ராங். அடுத்தது 14 எடுக்கலாமா? சி ஆப்ஷன். ஸோ 14 எடுத்தா அதுக்கு அடுத்த நம்பர் என்னது? 15. ஸோ 4 ஸ்கொயர் என்னது? 16. 5 ஸ்கொயர் என்னது? 25. இப்போ 6 + 5 இங்க என்ன வருது? 11 வரும். ஓகேவா? ஸோ லாஸ்ட்ல என்ன வருது? 1 வருது. ஸோ இதுவும் ராங். அடுத்து 15, 16 எடுக்கலாமா? 15 ஆல்ரெடி பார்த்துட்டோம். 5க்கு என்னது? 25. அடுத்தது 16. ஸோ 6 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 36. ஸோ 5 + 6 இதுவும் என்னதான் வரும்? 11 தான் வரும். 1 வரும் லாஸ்ட்ல. ஸோ இதுவும் ராங். ஓகேவா? ஸோ அப்போ எந்த கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இது நான் எழுதி போடுறதுனால இவ்வளோ நேரம் நீங்கள் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் தான் எடுக்கும். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கும்பொழுது நம்ம ஆப்ஷன்ல இருந்து போகிறது தான் பெஸ்ட். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
கம்ப்யூட்டரைஸ்டு கொஷின்ஸ் தான். ஆனா உங்களுக்கு ரஃப் பேப்பர் கொடுப்பாங்கல்ல, ஓகேவா? ரஃப் பேப்பர்ல சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆப்ஷன்ஸ் நீங்க கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதே கொஸ்டின் தான். இப்போ எப்படி உங்களுக்கு டிஸ்பிளேல வருது இதே மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரஃப் பேப்பர் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஓகேவா? நீங்க அதுல சால்வ் பண்ணி பார்க்கணும். ஒரு 2 ஷீட் கொடுப்பாங்க. நீங்க ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டு அது பக்கத்துல ஒரு கிளிக் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா? எப்பவுமே எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி மாக் டெஸ்ட் மாதிரி லிங்க் பண்ணுவாங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்னொரு இது அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னீங்களே சார், எது தெரியுங்களா? இதுல ஒரே ஒரு மாடல் தான் மிஸ்ஸிங். ஓகேவா? எழுதிக்கோங்க. the sum of 3 consecutive multiples of மல்டிபிள்ஸ்னா அதோட மடங்குகள்னு அர்த்தம் தமிழ்ல. ஓகேவா? மல்டிபிள்ஸ் ஆஃப் 9. ஸோ இதுல இதே வந்து 9 தான். ஓகேவா? மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 இஸ் 2, 4, 5, 7. ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா லார்ஜஸ்ட். ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர். ஓகேவா? இப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்ன மாடலாம் பார்த்தோம்? அடுத்தடுத்த கான்சிக்யூட்டிவ் பார்த்தோம், ஆட் கான்சிக்யூட்டிவ் பார்த்தோம், ஈவன் கான்சிக்யூட்டிவ் பார்த்தோம். கரெக்டா? இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் தான். ஆனா அது எல்லாமே எப்படி இருக்கணுமா? மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 இருக்கணும்னு சொல்றாங்க. அப்போ 9னா 9 டேபிள்ஸ்ல வரணும். என்ன வரும்? 9, 18, 27. ஸோ இந்த மாதிரி போகும். கரெக்டா? இப்போ 3 நம்பர்ன்றனால நான் இப்போ என்ன பண்றேன்னா கான்செப்ட் மெத்தட்ல தான் இது போடணும். ஓகேவா? ஸோ 9 கொடுத்துருக்கானா, ஸோ 9ஓட மல்டிபிள்ஸ்ன்றனால நான் ஃபர்ஸ்ட் 9 என்னவா எடுத்துக்கிறேன்னா எக்ஸா எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ சம்னா பிளஸ் பண்ணும். அப்போ மொத்தம் 3 நம்பர்னா எக்ஸ் பிளஸ் எகெயின் எக்ஸ் பிளஸ் இங்க என்ன வரும்? இங்க 9னா எதோட ஆட் பண்ணா 18 வரும்? 9. அடுத்தது தேர்ட் நம்பர் எக்ஸ் பிளஸ், ஸோ 27 வரணும்னா எக்ஸ் கூட எதை ஆட் பண்ணும்? 18. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு தான் எனக்கு என்ன நம்பர் கிடைச்சிருக்கு? 2, 4, 5, 7. புரிஞ்சுதா? இப்போ ஒருவேளை இதே இடத்துல இங்க 6ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி எழுதிருப்பீங்க? 6, 12, 18. கரெக்டா? அப்போ இங்க என்ன வரும்? 6 எக்ஸ்ன்னு வச்சுப்பீங்க. அப்போ எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 6 எக்ஸ் பிளஸ் 12. இட் மீன்ஸ் என்னன்னா 9ஓட மல்டிபிள்ஸ். ஓகேவா? ஸோ இதே 4 நம்பர் வரும்போது அடுத்தது என்ன வந்திருக்கும்? 27 வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் விஷயம். புரிஞ்சதா? ஸோ இப்போ அவ்வளோதான். ஸோ இந்த மெத்தடை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். தென் இதுக்கப்புறம் எக்ஸை கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ எத்தனை எக்ஸ் இருக்கு மொத்தம்? 3x plus 27 is equal to 2, 4, 5, 7. ஸோ 3x மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 2, 4, 5, 7ல 27 போச்சுன்னா என்ன வரும்? 5ல 2 போச்சுன்னா 3. 2, 4, 3, 0. 7ல 7 போச்சுன்னா 0. டைரெக்டாக போட்டேன் நான். சரியா? அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸ் தானே வேணும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? 3ஆல கேன்சல் பண்ணால் 8 3s are 24, 1 3s are 3, 0. பட் ஆனால் கொஷின் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ 3 நம்பரில் இங்கே லார்ஜஸ்ட் நம்பர் என்னது? எக்ஸ் பிளஸ் 18. அப்போ நான் 8, 10 கூட எதை ஆட் பண்ணோம்? 18. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 8, 2, 8. புரிஞ்சதா?
அவ்வளோதான். இதே கொஷின் நீங்க போடுங்க, நான் ஷார்ட்டா எழுதுறேன். ஓகேவா? ஆன்சர் மட்டும் அப்படியே போட்டு சொல்லுங்க. 2 கான்சிக்யூட்டிவ், மொத்தமே 2 நம்பர் தான். ஓகேவா? அந்த 2 நம்பர் ஆகுது மல்டிபிள்ஸ் ஆஃப் 6. 6ஓட மல்டிபிள்ஸ். ஓகேவா? அதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதான்? 66 வருதான். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா 66 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுல அப்போ சின்ன நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்மாலர் நம்பர். ஓகேவா? ஆப்ஷன் எழுதி போடவா? 42, 30, 36, 24. இதே கொஷின் தான். ஓகேவா? இங்க 3 நம்பர் மாதிரி, இங்க மொத்தமே 2 நம்பர் தான். அப்ப என்ன வரும்? x plus x plus 6 is equal to என்னது? 66. இப்ப x என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். இது போட்டு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஸ்மாலர் நம்பர் கேட்டிருக்காங்க. 30 வருமா? 36 வருமா? இது மைண்ட் கால்குலேஷன்லயே போடலாம். ஸோ என்ன வரும்? 2 நம்பர்னா 2x, போர்டு கொஞ்சம், 2x plus 6 is equal to 66. கரெக்டா? இப்போ நம்ம 2x மட்டும் இங்க வச்சுக்கிட்டா என்ன வரும்? 66ல 6 போச்சுன்னா 60. அப்ப x ஓட வேல்யூ என்னது? 30. அவ்வளவுதான். ரெண்டே ஸ்டெப் தான். ஓகேவா? ஸோ பெரிய நம்பர்னா தான் 36. ஓகேவா? ஸ்மாலர் நம்பர்ன்றனால 30. அவ்வளவுதான். இது ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதோட நம்பர் சிஸ்டம் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல HCF LCM பார்க்கலாம். ஓகேவா? இதை காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம்.